பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான அந்தோனி பீட்டர் ஐயாவுடைய அழைப்பை ஏற்று அநேக தெய்வ ஊழியர்கள் வந்திருக்கிறீங்க. அருமையான அந்தோனி பீட்டர் ஐயாவுடைய அழைப்பை கேட்டு அநேக சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். எல்லா தெய்வ ஊழியர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இதில் செய்தி கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் சுவிசேஷ செய்தி அப்படிங்கிறதுனால அதை யார் வேண்டாலும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த செய்தியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். சுவிசேஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அவசியமானது. ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க அல்லது இந்த ஒலிபெருக்கையின் மூலமாக இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது இருந்தால், ஒரு அருமையான சாட்சியை நம்ம கேட்டோம். ஆண்டவர் எப்படி அருமையான ஈஸ்வரன் ஐயாவை தெரிந்து கொண்டார், அவர் எந்த அளவிற்கு இந்த உலகத்தின் பாவத்தில் இருந்தபோதும் அவர் தேடி வந்தார், அழைத்தார், மீட்டு கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம், கேட்டுக்கொண்டே இருந்தோம். அதற்கு மேலே இங்கே ஒரு சுவிசேஷ செய்தி சொல்கிறதுக்கு தேவையில்லைன்ற அளவுக்கு சகோதரன் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி விவரமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நிறைய பேருக்கு மனப்பாட வசனம் தெரியும் இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் சொன்னது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொன்ன வசனம். ரொம்ப அருமையான ஒரு வசனம். சுவிசேஷத்திற்கு இதை தான் எல்லா இடங்கள்லையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம். பாருங்கள், இந்த வசனம் என்னென்ன அருமையான சத்தியங்களை எல்லாம் நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு இப்போ ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த வசனம் என்ன சொல்லுது? திருப்பி ஒருக்கா படிக்கலாம் பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்து. இந்த வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டது. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின வசனம். ஆனால் இதை எழுதினது யாருன்னு போட்டிருக்கு? யோவான் அப்படிங்கிற சீசன் எழுதியிருக்கிறாரு. யோவான்கிற சீசனுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் சொன்ன இந்த வசனங்களை ஞாபகப்படுத்தி அவரை எழுத வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் இதில் முக்கியம் பாருங்கள். இந்த முதல் சத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் அந்த வசனத்தில் கடைசியில் என்ன இருக்குது? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மகா பெரிய உண்மை, ஒரு மகா பெரிய சத்தியம். தேவன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் எதையெல்லாமோ தெய்வங்கள் என்று நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் தேவன் என்பதற்கு ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு சொன்னால், நம்மை படைத்தவர், இந்த உலகத்தை படைத்தவர், த கிரியேட்டர், சர்வ உலகத்தையும் தம்முடைய வாயின் வார்த்தையினாலே படைக்கிற தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். நீங்கள் பாருங்கள், எத்தனை செடி கொடி மரங்கள் இவைகள் எல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கு மனுஷன் பார்த்தா விஞ்ஞானத்தில் எங்கேயோ போயிட்டேன்னு சொல்கிறான், எதையெல்லாமோ கண்டுபிடிச்சிட்டேங்கிறான், ராக்கெட்டில் போயிட்டேங்கிறான், அங்கே போயிட்டேங்கிறான். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு முருங்கை மரம் மாதிரி இன்னொரு முருங்கை மரத்தை அவனால் செய்ய முடிஞ்சதா? முடியாது. இதுவரைக்கும் முடியலை, ஒரு நாளும் முடியாது. இது தேவன் படைத்தது. அதே முருங்கையிலிருந்து ஒரு காய் வருது, அந்த காயிலிருந்து ஒரு விதை வருது. அந்த விதையை எடுத்து காய வச்சுருக்கீங்க. 2 வருஷம் கழித்து அந்த விதையை கொண்டு போய் ஊனினாலும் முருங்கை மரம் தான் வரும், அங்கே ஒரு வாழை மரம் வந்துடாது. தேவன் எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார். எஸ்டேட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த செடிகள், அதில் இருக்கிற பூக்கள், அதெல்லாம் பார்க்கும்போது என்ன அழகான நிறங்கள் தெரியுமா? நம்ம உட்காந்து என்ன தான் பெயிண்ட்டு போட்டாலும் அந்த அந்த அழகான மலர்கள் என்ன செய்யாது? காட்டு செடி, அந்த செடிகளில் இருக்கிற அந்த மலர்களில் இருக்கக்கூடிய அழகு, இவைகளையெல்லாம் படைத்தவர் தேவன். தேவன் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். சர்வ உலகத்தையும் படைத்த தேவன், சர்வ அதிகாரங்களையும் உடைய தேவன்,
தேவனை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது, தேவன் பாவத்தை பார்க்க கூடாதவர், பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. The God, one who cannot see sin. பாவத்தை அவரால் சகிக்கவே முடியாது. பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணரே அப்படின்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்தில் என்ன செஞ்சாரா? அது எப்படிங்க முடியும்? யோசித்து பாருங்க. உலகம் எப்படி உலகமாக இருக்குது? நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் என்ன இருக்குது? பூரா அநியாயம். வெட்டினா, குத்துனா, கற்பழிச்சான், கடத்திட்டான், கொண்டு போயிட்டான். எல்லாம் பேப்பரில் படிச்சிங்கன்னா நல்ல செய்தி ஒன்றுமே இருக்காது. நீங்கள் யூடியூப்பில் எடுத்து செய்தி கேட்டாலும் செய்தியில் எல்லாம் உலகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்திலே தேவன் அன்பு கூர்ந்தார். அசுத்தம் நிறைந்த உலகத்திலே, அருவருப்பான உலகத்திலே சில விஷயங்களை மைக்க வச்சு நான் பிடிச்சு என்ன சொல்ல முடியாது, பேச முடியாத அளவிற்கு கீழ்த்தரமான இந்த உலகத்திலே எப்படிங்க தேவன் அன்பு கூற முடியும்? இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் அன்பு கூறல, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஸ்கூல் படிக்கும்போது தமிழ் கிராமரில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஊர் சிரித்தது அப்படின்னா ஊரா சிரிக்கும். ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவனுடைய நடக்கையை பார்த்து அவனுடைய சகோதரன் சொன்னாங்கல்ல, இவ்வளவு கீழ்த்தரமாக இருந்தால் ஊரே சிரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் எப்படிங்க சிரிக்கும்? ஊருக்கு பல்லு இருக்கா, வாய் இருக்கா? ஊர் சிரித்ததுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஊரில் இருக்கிற ஜனங்கள் சிரித்தார்கள். தேவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொன்னால், தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனின் பேரிலும் தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். முதல் சத்தியம், தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். சரிங்களா? ரெண்டாவது இதில் என்ன படிக்கிறோம் பாருங்க, 16ஆம் வசனத்தில், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி, ஒரே பேரான குமாரன், அப்படி தானே பாதிக்க, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. அப்போ தேவன் இந்த உலகத்தில் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால், என்னை நேசித்ததினாலே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நேசித்ததினாலே, அதில் நான் பொதுவாக எடுத்துக்கிறேன், என்னைன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? என்னை நேசித்தபடியினாலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். இப்போ சிஸ்டர் குட்டி பாப்பா வச்சுருக்காங்க, பையன் வச்சுருக்கிறாங்க, அவனை கொடுப்பாங்களா என்ன? ஆண்டவர் தம்முடைய குமாரனை கொடுத்தார். எதற்கு கொடுத்தார்? கல்வாரி சிலுவையின் மரணத்திலே அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்கும் அளவிற்கு தேவன் அவரை இந்த உலகத்திலே அனுப்பினார். சர்வத்தையும் படைத்த தெய்வம் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தபோது அவர் கல்வாரி சிலுவையின் மட்டுமாக தம்மை தாழ்த்தினார் என்று நம்ம பிலிப்பியரில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். God humbled himself. தேவன் தம்மைத்தாமே தாழ்த்தினார். எந்த அளவுக்கு தாழ்த்தினார் தெரியுமா? இந்த உலகத்திலே மனிதனாய் பிறக்கின்ற அளவிற்கு தாழ்த்தினார். தேவன் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தார். தேவ குமாரன், வேதம் அவரை குமாரன் என்று சொல்லுகிறது. அவர் சாட்சாத் 100% தெய்வம் தானே. இந்த உலகத்திலே என்னவா பிறந்தாரு? தேவ குமாரனாய் தோன்றினார். அவர் தம்மை எவ்வளவாய் தாழ்த்தினார் தெரியுமா? தேவ தூதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், சர்வத்தையும் படைத்த தெய்வம் என்னிலே அன்பு கூர்ந்தபடியினாலே எனக்காக தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக தம்மை தாழ்த்தினார். ஒரு அடிமையைப் போல, ஒரு வேலைக்காரனைப் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவிய சரித்திரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அவர் ஒரு ராஜா, ஆனால் அவர் ராஜாவாக வரவில்லை. சர்வத்தையும் உடைய ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ஆனால் அவர் ஏழையாக வந்தார். ஏன் தெரியுமா? எனக்காக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்ல முடியும், அவர் இந்த உலகத்திலே வந்தது எனக்காக. வேதம் இந்த சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவியத்தை குறித்து ஆண்டவரே சொன்னார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ. இன்னைக்கு யாருக்காவது உங்களுக்கு நைட் படுக்கிறதுக்கு பெட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராக இருந்தாலும், எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு குடிசை கொடுத்திருக்கிறார். அந்த குடிசையில் படுக்கிறதற்கு, தலை சாய்க்கிறதற்கு ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சர்வத்தையும் படைத்த தெய்வம் இந்த உலகத்திலே என்னை தேடி வந்தபோது, எனக்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்தபோது அவர் தலை சாய்க்க இடமில்லாதவராக இருந்தார். அதிசயம் இல்லையா?
தேவன் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? வேதம் சொல்லுகிறது இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நீங்கள் யோசித்து பாருங்க. என்னை நேசித்தபடியினாலே நான் நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி என்னை காப்பாற்றுவதற்காக, என் பாவங்களிலிருந்து என்னை மன்னிப்பதற்காக, ஐயா ஈஸ்வரன் சொன்னது போல அவரை மன்னிப்பதற்கு ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், என்னை மன்னிப்பதற்காக தேவன் இந்த உலகத்திலே மனிதனாய் ஜீவித்தார். எவ்வளவு நாள் ஜீவித்தார்? கரெக்டாக 33.5 வருஷம் ஜீவித்தார். 30 வருடங்கள் அவர் தம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்பட்டிருந்தார். 3.5 வருஷங்கள் அவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். அருமையானவர்களே, நம்மை நேசித்தபடினாலே நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து மனிதனை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர் பூமிக்கு இறங்கி வந்தார். இந்த பூமியிலும் அவர் ஒரு பெரிய பணக்காரனாக, ஒரு பெரிய ராஜாவாக இருக்கவில்லை. தலை சாய்க்க இடமற்றவராக இருந்தார். அவர் தம்மை தாழ்த்தினார். எந்த அளவுக்கு தாழ்த்தினார் தெரியுமா? ஒன்றும் இல்லாதவராக அவர் தம்மை தாழ்த்தினார். கடைசியிலே ஒரு கள்ளனை போல, கள்ளர்கள் இன்னைக்கு மத்தியானத்தில் கூட நாங்கள் தியானித்தோம், 2 கள்ளர்களின் மத்தியிலே ஒரு கள்ளனை போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்மை நேசித்தபடினாலே நாம் நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்திலே மனிதனாய் தோன்றின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை வரைக்குமாக தம்மை தாழ்த்தினார். எப்படி அவர் சிலுவையிலே தொங்கினார் என்று தெரியுமா? ஏன் அவர் சிலுவையிலே தொங்கினார் என்று தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், நான் முதல்ல சொன்ன போல, நான் நரகத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லி, நான் வேதனையுள்ள இடத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லி, பாவத்தின்படி என் மீது வர வேண்டிய தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். 2 கள்ளரின் மத்தியிலே ஒரு கள்ளனை போல தொங்கினார். பாதகரின் மத்தியிலே ஒரு பாதகனை போல தொங்கினார். கைகளிலும் கால்களிலும் ஆணிகள், சிரசிலே முள்முடி சூடப்பட்டிருந்தது. அவருடைய சரீரமெல்லாம் படைசால்களைப் போல, வாரின் அடிகளினாலே படைசால்களைப் போல பிளக்கப்பட்டிருந்தது. வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிம்பிளா சொல்லிட்டார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். சிந்தித்து பாருங்கள், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று. நாம் ஈஸியாக நினச்சிடறோம். இப்போ இங்கே விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். நம்முடைய ரட்சிப்பு என்பது, நம்முடைய பாவ மன்னிப்பு என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம வெளியில் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மரித்தார்னு சொல்கிறோம், ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறோம். யோசித்து பாருங்கள், இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த உலகத்தை படைத்த தெய்வம், இந்த பூமியில் தம்மை தாழ்த்தி மனிதனாக வந்த தெய்வம் 3.5 வருஷங்கள் ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்த போது தான் தேவ குமாரன் என்பதை நிரூபித்து காட்டினார். செத்து போனவனை உயிரோடு எழுப்பினார். காற்றும் கடலும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தது. வசனத்தில் நிறைய பார்க்கிறோம். அவரிடத்தில் வந்த வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் சுகப்படுத்தினார். ஆனால் கடைசியிலே எனக்காக அவர் தம்மை கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த அந்த காட்சியை யோசித்து பாருங்க. இங்கே வந்திருக்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பீர்களானால், ஒருவேளை என்னுடைய இந்த சத்தம் கேட்கிறவர்கள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதுவரைக்கும் நீங்கள் அறியாதவர்களாக இருப்பீர்களானால், உங்களுக்காக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிவிக்கிறோம். கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டு, சிரசிலே முள்முடி சூடப்பட்டு, சரீரமெல்லாம் வாரின் அடிகளினாலே படைசால்களைப் போல பிளக்கப்பட்டு, வேதனை நிறைந்தவராய், அவமானப்படுத்தப்பட்டவராய், கன்னத்திலே அடிக்கப்பட்டவராய், முகத்திலே துப்பப்பட்டவராய் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்ததன் காரணம் என்னை நேசித்ததினாலே. அந்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்திலே ஜீவிக்கிற ஒவ்வொரு மனிதன் பேரிலும் தேவன் வைத்திருக்கிற அன்பு. பாவத்தின் நிமித்தமாக இந்த மனிதன் எங்க போகக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறோம், எல்லா மனிதரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நல்லவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்தோம், பாவத்தின் சம்பளம் மரணம்,
பாவம் செய்த மனிதன் இன்றைக்கு உலகத்தில் மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கான், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என்கிட்ட மோட்டார் கார் இருக்குது, என்கிட்ட ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்குது, எல்லாம் இங்கே இருக்கும் தம்பி, ஆனால் ஒன்றும் கூட வராது. தமிழ்நாட்டில் பழமொழி சொல்லி வச்சுருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, காதர்ந்த ஊசி கூட என்ன வராது, கூட வராது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் செய்த பாவங்கள் நம்மை தொடர்ந்து பிடிக்கும். இந்த உலகத்திலே கண்களை மூடுகிற மனிதன் தேவனை சந்திப்பான், நியாயாதிபதியாக சந்திப்பான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எபிரேயர்ல வாசிக்கிறோம் 9:27 என்ன வாசிக்கிறோம்? ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு இட் ஹஸ் பீன் ஃபிக்ஸ்டு. நியாய தீர்ப்பு என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் தான் மரிப்போம். நம்ம நினைச்சுக்கிறது போயிட்டு போயிட்டு வருவோம், இல்லைங்க. சத்திய வேதத்தின் அடிப்படையில் எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், ஒரு தரம் மரிப்போம். என்னைக்கு போவீங்க சார்? தெரியாது. இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்தோணி பீட்டர் வீட்டில் தான் தங்கி இருக்கிறோம், கல்பாளையத்தாம்பட்டியில். நைட்டு அங்கே போய் சேர்வேன்னு சொல்ல முடியுமா? தெரியாது. நினையாத நேரம், நினையாத பிரகாரம் மரணம் சந்திக்கும். நினையாத நேரம், நினையாத பிரகாரம் மரணம் சந்திக்குமானால், இங்கே கண்களை மூடுகிற மனிதன் கண்களை திறக்கும் போது தேவாதி தேவனை நியாயாதிபதியாக சந்திப்பான் என்பது சத்தியம். ஒருவேளை நம்ம சும்மா அதெல்லாம் இல்லைங்க, இது பைபிளில் அப்படி போட்டிருக்கீங்க, அப்படிலாம் இல்லைங்க. சத்திய வேதத்தின் அடிப்படையில் எச்சரிக்கிறோம். அருமையான சகோதரனை, ஒருவேளை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் அவர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் உன்னுடைய உலக வாழ்க்கை முடிவடையுமானால் தேவ கோபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். தேவன் நீதியாய் நியாயம் விசாரிப்பார். சகோதரன் சொன்னாங்க, எவ்வளவு பாவத்திலே வாழ்ந்தேன், எவ்வளவாய் சரீரத்தை கெடுத்து. அது அவர் சொன்னது போல ஒவ்வொருத்தரையும் நீங்க கேளுங்க, ஒவ்வொருத்தருடைய ஒரு பெரிய சாட்சி இருக்கிறது. அசுத்தர்களாய் இருந்தோம், அருவருப்பானவர்களாக இருந்தோம், நாங்களும் பாவத்தில் தான் இருந்தோம். அந்த நான் நினச்சி பார்ப்பேன், இப்படி பாவத்தில் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோமே, அன்னைக்கே மண்டையை போட்டிருந்தோம்னா நரகத்துக்கு போயிருப்போம். நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது தேவனுடைய கிருபை. நீங்கள் என்னுடைய சத்தத்தை கேட்கிறது தேவனுடைய சித்தம். அருமையானவர்களே, இதற்கு சில நாட்களுக்கு முன்பாக நான் உயிரை விட்டிருந்தேன், நான் நரகத்துக்கு போயிருப்பேன். நான் நினைப்பேன், நான் 21 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். என் கூட வேலைக்கு சேர்ந்தவங்க டப்புன்னு பைக்கில் போய்கிட்டு இருந்தான், எதிர லாரி லேசாக தான் தட்டுச்சிங்க. அது கீழே விழுந்து கிடக்கும்போது உடனே போய் பார்த்தோம், ஒரு அடிபட்டதுக்கான ஒரு அடையாளம் இல்லாத உயிர் போயிடுச்சு. நினையாத நேரம் அவன் நினைப்பேன், அவன் போன மாதிரி நம்ம போயிருந்தோம்னா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே திடீரென்று இந்த உலக வாழ்க்கை முடிந்து போகிறவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள். அருமையானவர்களே, தேவன் ஏன் தெரியுமா அன்பு வைத்தார்? தேவன் ஏன் தெரியுமா இவ்வளவாய் அன்பு வைத்தார்? தேவன் ஏன் தெரியுமா இந்த உலகத்திலே சிலுவையிலே ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கி மரித்து உங்கள் பேரிலே அன்பு வைத்தார்? ஏன் தெரியுமா? நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது, நீங்கள் அந்த வேதனை உள்ள இடத்துக்கு போகக்கூடாது, உங்களை காப்பாற்ற வேண்டும். சத்துருவாகிய சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் தான் நரகம் ஆயத்தம் பண்ணப்பட்டது. சாத்தான் என்ன பண்ணா, நம்ம மட்டும் போனால் பத்தாது, நம்ம கூட ஒரு குரூப்பை கூட்டு போவோம்னு பிளான் போட்டு மனிதனை ஏமாற்றி வஞ்சித்து மனிதனை பாவத்திலே சிக்க வைத்து, பாவத்தினே அடிமைத்தனத்திலே அநேகர் இருக்கிறார்கள், சாத்தானின் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள், விடுதலை அடைய முடியாமல் இருக்கிறார்கள். சகோதரன் சொன்னார்கள், குடிப்பழக்கத்தில் இருந்திருந்தால் இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க, குடிப்பழக்கத்தில் இருந்தால் விடுதலை அடைய முடியாது. ஆனால் அப்படி கிடையாதுங்க. குடிப்பழக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய இருதயத்தில் வரும்போது இந்த குடிப்பழக்கம் தன்னால் வெளியே போயிடும். எங்களிடத்தில் சபையில் சாட்சிகள் உண்டு. குடியாரனா இருந்தேன், இன்னைக்கு எனக்கு குடிப்பழக்கத்தில் இருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது. குடிப்பழக்கம் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் அநேக பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். நிறைய பேர்கிட்ட என்ன இருக்குது, கையில் செல்போன் இருக்குது. இந்த செல்போனில் என்ன குப்பையெல்லாம் இருக்குது தெரியுமா? என்ன அசிங்கம்லாம் இருக்குது தெரியுமா? இதற்கு அடிமைப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நாங்கள் சில நேரத்தில் வாலிபர்கள் கூட்டம் நடத்தினா வந்து சொல்லுவாங்க, தம்பிமாரு, அண்ணே இதிலிருந்து விடுதலையாக முடியல. வாலிபர்கள் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி முடி நிறைச்சவங்க மொட்டத்தில் போனவங்களாம் நிறைய பேர் அதில் விழுந்து கிடக்கிறாங்க. அசுத்தம், அருவருப்பு, ஆபாசம், இவைகளும் மனிதனை அடிமை. எப்படி ஒருத்தன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறானோ அதுபோல இந்த பழக்கத்திற்கும் அநேகர் அடிமையாக இருக்கிறார்கள்.
வேதம் சொல்லுகிறது பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாவத்தை செய்கிறவன், பாவத்தில் பழக்க வழக்கங்களில் உள்ளவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவன் சாத்தான். அந்த சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க, சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்க தேவன் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஏன் தெரியுமா இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? ஏன் தெரியுமா சிலுவையில் மரத்திலே தொங்குகின்ற அளவிற்கு அவர் போனார்? நரகத்தின் வேதனைனா என்னன்னு அவருக்கு தெரியும். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க. நம்ம ஊரில் ஆயுள் தண்டனை போட்டாங்கன்னா எத்தனை வருஷம்? 14 வருஷம். ஆனால் நரக தண்டனை என்பது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 5 வருஷம் 10 வருஷம் கிடையாது, ஒரு ஆயுள் தண்டனை கிடையாது. எத்தனை 1000 வருஷங்கள் போனாலும் அருமையான சகோதரனே, நரகத்தின் வேதனைக்கு போவாயானால் அதற்கு முடிவு என்பதே கிடையாது. நித்திய நரகம் என்ற வேதம் சொல்லுகிறது. அதை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஐயோ, இந்த மனிதனை இவன் செய்த பாவத்தினாலே அந்த நரகத்திலே முடிவில்லாத காலம் அவன் வெந்து போக கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அதான் வசனத்தில் நம்ம படித்தோம், தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ அந்த வசனத்தை திருப்பி படிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. எத்தனை சத்தியங்களை ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லியிருப்பார். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? விசுவாசிக்க வேண்டும். யாருனாலும் விசுவாசிக்கலாமா? ஐயா, நான் ஒரு 10 கொலை பண்ணியிருக்கேன், நீ விசுவாசிக்கலாம். விசுவாசித்தால் உன் பாவம் மன்னிக்கப்படும். உன் பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அதுதாங்க சத்தியம். ஆண்டவர் தெளிவாக சொன்னார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஆங்கில வேதத்தில் whomsoever, யாராக இருந்தாலும், எவ்வளவு பாவம் செய்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு கீழ்த்தரமானவர்களாக இருந்தாலும், எவ்வளவு அக்கிரமம் செய்திருந்தாலும். ஒருவேளை சிலர் சொல்லலாம், நான் அப்படிலாம் பாவம்லாம் செய்யலைங்க, நான் ரொம்ப நல்லா, அப்படினாலும் பரவாயில்ல, உனக்கும் மன்னிப்பு தேவை. ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்ய மாட்டான்? ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது, he shall not perish, அழிந்து போக மாட்டான், அவன் நாசமடைய மாட்டான். பொருள் என்ன? அவன் நரகத்துக்கு போக மாட்டான். அவனுக்கு அந்த நரக தண்டனை என்பது இல்லை. இந்த நரக தண்டனையை வேதம் சொல்லும் போது அழிவு என்று சொல்லுகிறது. that he shall not perish, அவன் நாசமாய் போக, தமிழ்ல கெட்டு போக மாட்டான்னு மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. நான் தப்புன்னு சொல்லலை. நம்ம இன்னைக்கு லெவலில் கெட்டு போறதுன்னா தக்காளி பழம் கெட்டு போன மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லைங்க. கெட்டு போவது என்பது perish, that you shall not perish. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, that whomsoever believeth in him, he shall not perish. அவரை விசுவாசிக்கிறவன் அழிய மாட்டான். அவரை விசுவாசிக்கிறவன் நரகத்தின் வேதனைக்கு போக மாட்டான், தப்புவிக்கப்படுவான். அதுதாங்க அந்த வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்ய மாட்டான்? கெட்டு போக மாட்டான். மாறாக அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஆமருமையானவர்களே, நீங்களும் நானும், நரகத்துக்கு போக வேண்டிய ஒவ்வொரு மனிதர்களும் அந்த நரகத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எங்க போனோம்? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்பது என்ன? இந்த உலகத்திலே நான் கண்களை மூடுவேன், கண்களை திறக்கும் போது தேவனுடைய வீட்டிலே இருப்பேன். அதுதாங்க நித்திய ஜீவன். எவ்வளவு நாள்? 5 வருஷமா? 10 வருஷமா? இப்போ நாங்கள் கல்பாளையத்தம்பட்டிக்கு வந்திருக்கோம். 3 நாள். 4வது நாள் உட்காந்துருந்தோம்னா பிரதர் கேட்பார், என்ன பிரதர் ஊருக்கு போலையா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் தேவனுடைய வீட்டிலே நான் வாழப்போகிற நாட்கள் முடிவில்லாத காலம். 100 வருஷம் இல்லை, 1000 வருஷம் இல்லை, எத்தனை 1000 வருஷங்கள் போனாலும் நானும் என் ஆண்டவரும், நானும் எனக்காக சிலுவையிலே மரித்த கிறிஸ்துவும் அவரோடு கூட நாங்கள் வாழுவோம். அதுதாங்க நித்திய ஜீவன். ஏன் அவர் சிலுவையிலே தொங்கினார் தெரியுமா? உங்கள் பேரில் வைத்த அன்பு, என் பேரில் வைத்த அன்பு. ஏன் அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்த அந்த சிலுவையின் வேதனையை சகித்தார் தெரியுமா? அருமையான சகோதரனே, நரகத்தின் வேதனையை அறிந்திருந்ததினாலே அவர் சிலுவையிலே வேதனையை சகித்தார். ஒரு உதாரணம் மட்டும் சொல்ல வேண்டுமானால், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போது தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னார். அவரை நியாயம் விசாரித்ததிலிருந்து குடிக்கிறதுக்கு எதுவும் கொடுத்த மாதிரி வேதத்தில் எழுதப்படவில்லை. இடையில மட்டும் காடியை கொடுத்தார்கள், அவர் அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நம்ம முன்னாடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது ஒரு உதாரணம் சொன்னார் இல்லையா? லாசரு. அந்த லாசரு ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் எங்கே இருக்கிறாரு?
நரகத்தில் இருக்கிறார். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? வேற ஒன்றுமே கேட்கல. ஐயா, அந்த லாசருவை அனுப்பி அவன் விரல என்ன செய்யணுமா? தண்ணியில் நினச்சி என் நாக்கில் வந்து ஒரு சொட்டு தண்ணீரை கொண்டு வந்து என் நாக்கில் வைக்க சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்டார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அதை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நரகத்தின் வேதனை என்பது அக்கினி அவியாததும் புழு சாகாததுமான அந்த வேதனையிலே அவன் ஒரு சொட்டு தண்ணீருக்காக தவித்து நிற்பான். நான் அப்படி தவித்து நிற்க வேண்டும், நான் தாகமடைந்திருக்க வேண்டும். தாகத்தினாலே செத்து போக சாவும் வராது. ஆனால் அந்த தண்டனையிலிருந்து என்னை மீட்பதற்காக என் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கின போது தாகமாயிருந்தார். நான் கைகளினாலே செய்த பாவத்துக்காக அவர் கைகளிலே ஆணிகள், என்னுடைய மண்டையில சிந்தனையில ஓடின அருவருப்பு அசுத்தம் அவருடைய சிரசிலே முள்முடி சூடப்பட்டது. ஒவ்வொரு பாவத்துக்காகவும் நான் உணர்ந்திருக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு, He tasted death for each and every one of us. நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும், எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார், எனக்காக இயேசு கிறிஸ்து கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை ஏற்றுக்கொண்டார், எனக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அருமையானவர்களே, ரட்சிப்புங்கிறது விளையாட்டு கிடையாது. ரட்சிக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சகோதரன் சொன்னது போல அது ஒரு அற்புதம். இட் இஸ் அ மிராக்கிள். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கும் போது என் உள்ளத்தில் ஒரு சமாதானம் வருகிறது தெரியுமா? அதுதான் ரட்சிப்பு. இன்னைக்கு அநேகர் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சபையில் இருக்காங்க, எல்லா சபையிலும் இருக்காங்க. எதுக்கு வந்தீங்க? பொண்ணு, இந்த சபைக்கு போனால் பொண்ணு கிடைக்குன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணுக்காண்டி எப்படியா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அந்த சபைக்கு போயிடுடா, உனக்கு கட்டி வச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. பாஸ்டர்கிட்ட வந்தேன், அவர் ரட்சிப்பு என்னமோ சொன்னார். ஆமாம், ஏற்றுக்கொண்டிருக்கேன், ஞானசானம் கொடுங்கன்னு கேட்டேன், கொடுத்துட்டார். இன்றைக்கி சபையில் இருக்கேன், அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் இவர் மனசு மாறலை. ஆனால் அவர் சபையில் இருக்காரு, ஞானசானம் எடுத்திருக்கிறாரு, அப்பம் பெற்றுக்கிட்டு இருக்கிறாரு, நரகத்திற்கு போவார். அருமையானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். யார்கிட்ட சொன்னார்? நிக்கோதேமிட்ட சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். Unless you are born again, நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் உங்க சபை உங்களை காப்பாற்றாது, உங்க ஞானஸ்நானம் உங்களை காப்பாற்றாது, நீங்கள் ஆராதனை உங்களை காப்பாற்றாது, உங்களுடைய எந்த ஒரு மத சடங்காச்சாரமும் உங்களை காப்பாற்றாது. நீங்கள் மறுபடியும் பிறந்தால் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவீங்க. இன்றைக்கு அநேகர், என்கிட்ட பணம் இருக்கு, நாங்கள் ஒரு ஊழியத்துக்கு ஒரு தடவை போகும்போது ஒருத்தங்கிட்ட சொன்னோம், ஐயா நாங்கள் 4 தலைமுறையாக கிறிஸ்தவங்க, இந்த கோயிலை கட்டுனதே எங்கள் தாத்தாதையா, நீ என்னைய போய் நரகத்தில் போட்டுருவார்? போடவே மாட்டார். அவர் சொல்கிறார், போடவே மாட்டார். எங்கள் சாமி எப்படியா எங்களை நரகத்தில் போடுவார்? இல்லைங்க, 4 தலைமுறையாக கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டுமானால் நான் அவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் அருவருப்பானவன், ஆண்டவரே என் உள்ளத்தை பார்க்கிற கர்த்தர் நீர், என் உள்ளம் எவ்வளவு அருவருப்பானது, நான் எவ்வளவு கேடானவன் கீழானவன் என்பதை உணர வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆண்டவரே நான் பாவி என்பதை உணர வேண்டும். 2வதாக சகோதரன் சொன்னது போல யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில், அவர் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நானே வழி. அந்த நானேல ஒரு ஏங்காரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஏங்காரத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் மட்டும்தாயா வழின்னு அர்த்தம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானும் வழி இல்லை. இன்றைக்கி நிறையா பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் வேறு வழியில் வந்துடுவோம். எந்த வழியிலையும் வர முடியாதுங்க. ஒருவேளை வேற வழியில் வந்துடலாம் நினச்சி ஏமாந்து போகாதீங்க. இங்கே கண்ணை மூடினால் அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் நிற்க முடியுமே தவிர இடையில உங்களை காப்பாற்ற எதுவும் கிடையாது. சத்தியம், வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ஜீவன் கொடுத்தார். இங்கே வந்திருக்கிறவங்க, இல்லை இந்த சத்தத்தை கேட்குறவங்க இதுவரைக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளாதிருந்தால் இன்றைக்கு நல்ல நாள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே
நான் பாவியான மனுஷன், என் பாவத்துக்காக நீர் சிலுவையில் தொங்கினீங்க, நான் நம்புகிறேன். உள்ளம் உடைந்து ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிங்க அப்படின்னு உண்மையாய் கேட்கும்போது உங்கள் இருதயத்திலே அவர் பிரவேசிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. இதோ வாசற்படியில் நின்று, அது சபைக்கு சொல்லப்பட்டது, இருந்தாலும் அதை நம்ம சொல்லலாம். உங்க வாசற்படியில் நின்று கதவை தட்டிக்கிட்டே இருக்க, மகனே மகளே உனக்காக ஜீவன் கொடுத்தேன், மகனே மகளே உனக்காக சிலுவையிலே தொங்கினேன், மகனே மகளே உனக்காக அடிகளையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டேன், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நான் இன்று உயிரோடு இருக்கிறேன். நான் வேண்டாமா? என்னை வேண்டாம் என்று சொல்லி நீ போவாயானால் நரகத்தின் வேதனைக்கு போவாய் என்று ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனையும் அன்போடு கூட ஆவலோடு கூட வரமாட்டீங்களான்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு பக்தன் அப்படிதான் பாடினான் இல்லையா, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலா இயேசு உன்னை அழைக்கிறார், அன்போடு கூட அழைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதே இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரும், கிருபையின் நாட்கள் முடிவடைந்து போகும், கிருபையின் வாசல் முடிவடையும், ஒரு நாள் வரும், அதுக்கப்புறம் ரட்சிப்பு கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? திடீர்னு மத்திய வானத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? ஒரு செகண்டில் மறைஞ்சு போயிடுவாங்க, அவர் கூட போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன கிடையாது? ரட்சிப்பு கிடையாது. நோவான்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு பேழை செய்ய சொன்னார் ஆண்டவர். நோவா பேழை செஞ்சார், 100 வருஷமாக செஞ்சார். சொல்லிகிட்டே இருந்தார், ஐயா மழை வரப்போகுது, தேவன் இந்த உலகத்தை அழிக்க போகிறாரு, எல்லாரும் இந்த பேழைக்குள்ளே என்ன செஞ்சுருங்க, பேழைனா ஒரு போட்டு வந்துருங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நோவா என்ன செஞ்சார்? சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? வரல, சிரிச்சாங்க. நோவா பார்த்து பைத்தியக்காரன். அவர் சொன்னார்ல, பைபிளை தூக்கினோடனே ஈஸ்வரன் பைத்தியம் ஆகிட்டான்னு சொன்ன மாதிரி தான் அவங்களும் என்ன சொன்னாங்க? பைத்தியக்காரன் பையலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன நடந்தது? வேதம் சொல்லுகிறது, நோவா எல்லா மிருகங்களையும் உள்ளே கொண்டு வந்தார், தேவனே கொண்டு வந்தார். நோவாவே மனைவி பிள்ளைகளாம் உள்ளே ஏற்றிட்டாரு. வசனம் சொல்லுகிறது, தேவன் பேழையின் கதவை அடைத்தார். மழை வெள்ளம் வந்த உடனே ஜனங்கள் மோதினாங்க கதவை. நோவாவே நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது? திறக்க முடியாது. அது எதை காட்டுகிறது? இந்த உலகத்திலே இன்றைக்கு ரட்சிப்பு இலவசம், இந்த உலகத்திலே இன்றைக்கு பாவ மன்னிப்பு இலவசம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் கரங்களில் விரித்தவராய், மகனே மகளே உனக்காக நான் ஜீவன் கொடுத்தேன், எனக்கு உள்ளத்திலே இடமில்லையா, உனக்கு இந்த மன்னிப்பு வேண்டாமா என்று ஆசையாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வரும், ஒன்று என் உலக வாழ்க்கை முடிஞ்சிடலாம், இல்லை அவர் வந்துடலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன சான்ஸ் கிடையாது, ரட்சிக்கப்பட முடியும். என்ன மக்கள் என்ன நினச்சிருக்காங்க தெரியுமா? இன்றைக்கி முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறேன் நான், நேபாள் மகாராஜா செத்து போனார். மகாராஜா செத்து போன உடனே அந்த மகாராஜாவோட பையனுக்கு ரொம்ப வருத்தம். எங்கள் அப்பா எல்லாம் சொன்னாங்க, அந்த எந்த மதம்லாம் வேண்டாம், ஐயா இறைவன் திருவடி போயிருக்காருனாங்க. அவன் சொன்னால் எங்கள் ஐயா இறைவன் திருவடிலாம் போக முடியாது, அவர் எங்கே தான் பண்ணாருன்னு எனக்கு தெரியும், எங்கள் ஐயா எங்கே போக முடியாது. அவனை என்ன சொன்னாங்க, ஐயா நீங்கள் சில கோடிகளை கொடுத்தீங்கன்னா நாங்கள் சில வேலைகள்லாம் செஞ்சு உங்கள் ஐயாவை என்ன செஞ்சுருவோம், இறைவன் திருவடிக்கு அனுப்பிடுவோம். ஒன்றும் நடக்காது. அப்படி பணத்தினால இறைவன் திருவடி போகலாம்னா அதானி அம்பானியும் தான் போக முடியும். யோசித்து பாருங்க. தெய்வம் பணத்துக்கு மயங்குகிறவர் அல்ல, தெய்வம் பதவிக்கு மயங்குகிறவர் அல்ல, தெய்வம் ஜாதி பார்க்கிறவர் அல்ல, தெய்வம் உன் இதயத்தை பார்க்கிறார். மகனே மகளே உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன், என்னை ஏற்றுக்கொள்வாயானால், எனக்கு உன் உள்ளத்தில் இடம் கொடுப்பாயானால் உனக்கு மன்னிப்பு, சமாதானம், இந்த உலகத்தில் என்ன கிடைக்குது? சந்தோஷமான ஒரு பாக்கியம். கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் வாழுவோம், ஒரு நாள் வரும், முடிஞ்சிடும், பெட்டியில் வச்சிருவாங்க. பெட்டியில் வச்ச பிறகு என்னங்க ஜெய்சீலன் இருந்தால் தானே இருக்கார்? இல்லைங்க, அவர் போயிட்டாருங்க, நேரத்தே போயிட்டார், இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. இது எந்த தானேங்க படுத்துருக்க? இது இவருடைய பாடி. கேட்பாங்க, என் பாடி எப்போ எடுப்பீங்க சார் அப்படின்னு கேட்பாங்க பக்கத்து வீட்டில். என்னங்க இன்னும் எடுக்கலைங்களா? அவ்வளோதான் அந்த பாடிக்கு மரியாதை. அருமையானவர்களே, இங்கே காலி செய்து தான் ஆக வேண்டும். நினையாத நேரம் நினையாத பிரகாரம் காலி செய்ய வேண்டும். இன்றைக்கு நல்ல நாள். நீங்கள் என் செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். உங்கள் இருதயத்தை இன்றைக்கு திறந்து அவருக்கு ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களை இன்றும் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் எச்சரிக்க வேண்டியது எங்கள் கடமை. அது எதோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு கடந்து போயிடலாம். ஒரு நாள் தேவ கோபத்துக்கு நீ போக நேரிட்டால் அன்னைக்கு என் சத்தம் செவியில் கேட்கும். ஒரு மொட்டை தலையன் ஒரு மொட்டை மாடியில் நின்று கத்துனானே,
இந்த இயேசுநாதர்னால மன்னிப்புன்னு சொன்னானே, கேட்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன கேட்கும்? உள்ளே கேட்கும். ஆனால் அப்படி யாரும் தண்டனைக்கு போக வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அல்ல, விருப்பமும் அல்ல. உங்கள் மீது எப்படி தேவன் அன்பு வைத்து உங்களுக்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்து ஜீவனை கொடுத்தாரோ, அதே போல அந்தோனி பீட்டர் ஐயாவும் எங்களை இவ்வளோ பேரை கூப்பிட்டு நீங்கள் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? இந்த ஊரில் இருக்கிறவங்க, இந்த கல்பாளையத்தாம்பட்டியை சுற்றி இருக்கிற கிராமத்தை சேர்ந்தவர்கள் எங்கே போகக்கூடாது? ஒருவராவது நரகத்துக்கு போகக்கூடாது. எல்லாரும் எங்கே வர வேண்டும்? தேவனுடைய வீட்டிற்கு வர வேண்டும். நாங்கள் போகும்போது சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் வேறு சபைக்கு போகிறோம். அது சந்தோஷமாக வேறு சபைக்கு போங்கம்மா, நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் நரகத்துக்கு மட்டும் போயிடாதீங்க. அந்த சபையில் ஒருவேளை சத்தியம் சொல்லலைன்னா நாங்கள் சத்தியத்தை சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய ராஜ்யம் போவீங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் சபைக்கு போய் பிரயோஜனம் கிடையாது. சத்தியம். இன்றைக்கு அநேக சபைகள், அநேக கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்தவ போதகர்கள் தங்கள் சபையின் பிள்ளைகளை வஞ்சித்து வியாபாரம் நடத்திட்டு இருக்காங்க. துக்கத்தோடு சொல்லுகிறேன், கண்ணீரோடு சொல்லுகிறேன், அந்த சபையில் இருக்கிற அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவில்லை. அது யாருக்கு தெரியும்? பாஸ்டர் ஐயாவுக்கு தெரியும். ரட்சிக்கப்படாத நிலையில் அவர்களுடைய உலக வாழ்க்கை முடிகிறது. அப்பமா அடக்க ஆராதனையில் என்ன சொல்கிறாரு? இந்த அருமையான சகோதரன் நேற்று சாயங்காலம் வரைக்கும் டாஸ்மாகில் இருந்திருப்பார், இன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு இந்த அருமையான சகோதரன் தேவனுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். நம்ம அவரை ஒன்றும் கதையாகுதுங்க. இங்கே பெரிய உலகத்திலே இருக்கிற பெரிய ஐயாவே வந்து அடக்கம் பண்ணாலும் அவர் நரகத்துக்கு தான் போவார். மனம் திரும்பாத பட்சத்தில், மீட்கப்படாத பட்சத்தில், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற உறுதி இல்லாத பட்சத்தில் உன்னுடைய உலக வாழ்க்கை முடிவடையுமானால், அருமை சகோதரனே, நித்திய நரகத்திலே நித்திய காலம் வேதனை, வேதனை, வேதனை. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டால், எனக்காக சிலுவையிலே தொங்கின இரட்சகர் எத்தனை அன்பு வைத்தார். என்னை ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அந்த பாடுகளை குறித்து பார்க்கும்போது என்ன பார்க்குறோம் தெரியுமா? அவருடைய முகத்திலே துப்பினார்கள். யாருங்க அவர்? அவருடைய முகத்தை குறித்து வேதத்தில் என்ன படிக்கிறோம் தெரியுமா? மறுரூப மலையில், மத்தேயு இப்போ விசுவாசிகளுக்கு கொஞ்சம் தெரியும், அதனால சொல்கிறேன். மறுரூப மலையில் அவர் முகம் எப்படி இருந்தது? சூரியனை போல பிரகாசித்தது. அப்புறம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் யோவான் அவரை பார்க்கும்போது அவருடைய முகத்தை பற்றி என்ன சொல்கிறார் தெரியுமா? அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன். சாதாரண காலையில் வேணால் சூரியனை பார்த்துடலாம், எதில்? சன்ரைஸ் சன்செட்டில் சூரியனை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஆனால் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன், பார்க்க முடியாத முகம், பார்க்க முடியாத முகம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தபோது இந்த நீச பாவிக்காக, இந்த நீச ஜெயசீலனுக்காக முகத்திலே துப்பப்படுவதை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னால் நம்ப முடியலங்க. வேதத்தில் எழுதியிருக்கிறதுனால நான் நம்புகிறேன். அவருடைய முகத்திலே துப்பினார்கள். ஒருத்தால் ரெண்டு பேர் இல்லை, ரோம போர் சேவர்கள் அனைவரும் சூழ நின்று அவரை பரியாசம் செய்து அவர் சிரசிலே முள்முடியை வைத்து அதை கோலினால் அடித்து முகத்திலே துப்பினார்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்து பாருங்க, மத்தேயு 27 30 வரைக்கும் வாசித்து பாருங்க. என் ஆண்டவர் அந்த முகத்திலே துப்பப்படுவதையும் ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? என்னை நேசித்தார், என்னை விடுதலையாக்க, என்னை மன்னிக்க, என்னை காப்பாற்ற, தன்னுடைய முகத்திலே துப்பப்படுவதையும் ஏற்றுக்கொண்ட ஒரு ஆண்டவரை இந்த வேளையில் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதனால தான் சொன்னேன், ரட்சிப்புங்கிறது விளையாட்டு கிடையாது. ரட்சிப்புங்கிறது கத்திரிக்காய் வியாபாரம் மாதிரி கிடையாது. ஒரு மனிதன் உண்மையாக ரட்சிக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய குமாரன், சர்வ உலகத்தையும் படைத்தவர், சர்வ அதிகாரங்களையும் உடையவர், இந்த உலகத்திலே மனிதனாக வந்து ஒரு ஈன மனிதன் அவருடைய முகத்திலே துப்புகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால் என் மீது அவர் வைத்திருந்த அன்பு எத்தனை! இவரால் மீட்கப்பட்ட நான் இன்னைக்கு அவருக்காக எப்படி வாழ வேண்டும் யோசித்து பாருங்க. என்னுடைய ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. இட் இஸ் சோ காஸ்ட்லி, இட் இஸ் சோ பிரிசியஸ். வேதம் சொல்லுகிறது, விலையேற பெற்ற ரத்தம் கொண்டு நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள்? மீட்கப்பட்டீர்கள். இன்னொரு இடத்துல தாசன் எழுதுகிறார், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். You have been bought with the price. ஆம், தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தை எனக்காக சிந்தி என்னை விலைக்கு வாங்கி இருக்கிறார். அருமையானவர்களே, இது விசுவாசிகளுடைய நம்பிக்கை. எனக்காக இன்னைக்கு ஊழியக்காரங்க வந்திருக்காங்கன்னா ஒருத்தர், நான் அடித்து சொல்கிறேன், ஒருத்தரும் பணத்துக்காக வர்றவங்க கிடையாது.
எனக்காக சிலுவையிலே தொங்கின ஆண்டவருக்காக, எனக்காக முகத்திலே துப்பப்படுகிறதையும் ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் அவரை அறிவிப்பேன், அவருக்காக பாடுகளை சகிப்பேன் என்று சொல்லி ஊழியத்தின் பாதையில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த ஆண்டவர் வேண்டாம். ஒருவேளை ரட்சிக்கப்படாத இருந்து இது கிறிஸ்தவங்க அப்படிதான் இங்கே சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க உங்களுக்கு ஆண்டவர் எல்லா உரிமையும் கொடுத்திருக்கிறார். டிசிஷன் இஸ் யுவர்ஸ். முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள். ஆனால் எங்களை இங்கே அழைத்து வந்து ஐயாவுடைய மனசில் பேசி ஒரு மைக்கை வச்சு செய்தி சொல்லணும்னு சொல்லியிருக்கிறோம். யார் யார் காதுகளில் கேட்டிருக்க எங்களுக்கு தெரியாது. ஆனால் என் சத்தம், எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுதல், ஒரே ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? என் சத்தம் கேட்கிற ஒரு சகோதரனாவது, என் சத்தம் கேட்கிற ஒரு சகோதரியாவது அந்த நரகத்துக்கு போகக்கூடாது. ஒருவராவது அந்த வேதனை உள்ள இடத்துக்கு போகக்கூடாது. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லோரும் மீட்கப்பட வேண்டும், எல்லோரும் தேவனுடைய வீட்டிற்கு போக வேண்டும். அது எத்தனை ஆனந்தம், எத்தனை வருஷம், முடிவில்லாத நாட்கள் தேவனோடு கூட. வேதம் சொல்லுகிறது அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து, அதன் வீதிகள் சுத்த பளிங்கு போல பொன்னாலாகிய வீதிகள். நம்ம இங்கே எங்கேயோ போயிடுச்சு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு தாலி வாங்கினோம்னா ஏழைகளால் முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு தங்கம் போயிடுச்சு. ஆனால் நான் வாழப்போகிற தேசம், அதன் வீதிகள் சுத்த பளிங்கு. அது என்னவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, என் ஆண்டவர் அங்கே இருப்பார். என்னை வேதம் சொல்லுகிறது, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அங்கே இருப்பார். அவருடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாக விழுந்து, ஆண்டவரே, எனக்காக மூஞ்சில துப்புனதை கூட ஏற்றுக்கொண்டீங்கள் ஐயா, உமக்கு நன்றி என்று நாங்கள் துதிப்போம், 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 துதித்து கொண்டே இருப்போம். அந்த பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவராவது அந்த வேதனை உள்ள இடத்துக்கு போகக்கூடாது. தேவன் தாமே இரக்கம் பாராட்டி எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த அருள் செய்வாராக. ஆமீன்.